ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, நம்மளாம் பெரியவங்க சொல்கிறது கேட்டிருப்போம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லதை செய், அறவழியில் நட, யார் பொருளுக்கும் ஆசைப்படாத, அதே போல் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் சொல்லி கேட்டு வளர்ந்துருப்போம் நம்ம சின்ன வயதில் இருக்கிறப்ப. பட் இதெல்லாம் அவங்க சும்மா சொல்கிறாங்களா, இல்லை இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்றத ஜோதிட வழியில் பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம். ஏன்னா பெரியவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சும்மா இருக்காது. அதெல்லாம் வழியாக அவங்களுக்கு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இது சொல்லக்கூடிய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாமே அதோட ஆழத்துக்கு போய் பார்க்கக்கூடிய தன்மை இருக்காது. அதனால் பெரியவங்க இதை ஒரு நல்வழி கதைகளாகவோ, இல்லை அறம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவோ, இல்லை நீதி நூல்களாகவோ இதை நமக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு அடுத்தடுத்த சந்ததியினருக்கு அந்த தகவலை கொண்டு செல்வாங்க. ஏன்னா எப்படி எல்லாருமே டாக்டர் ஆக முடியாது இல்லைங்களா. பட் எது கரெக்டான வாழ்வியல் முறைன்றதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஆரோக்கியத்தை கரெக்டாக பார்த்துக்கிற மாதிரி தான் இதுவும். எல்லாருமே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளே போய் இதை ஆழமாக பார்க்கணுன்னா அது எல்லாத்துக்கும் அந்த தன்மை இருக்காது. அப்போ பெரியவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னாலே அதில் பல விஷயங்கள் இருக்கும். இந்த நிகழ்வை ஜோதிடத்து மூலம் நம்ம எப்படி ஆய்வு செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுவும் இந்த அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையில் காலத்திற்கேற்ப இதோட தன்மைகள் எப்படி இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக ஜாதகர் மேஷ அட்சய இலக்கணத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னா, எப்பயுமே பெரியவங்க சொல்லுவாங்க, அடுத்தவருடைய பணத்திற்கு ஆசைப்படாத அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஜாதகர் அப்படின்றது ஒன்று, மேஷ வீடு அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்தவங்க எதிராளி அப்படின்றது 7ஆம் இடமாகிய துலாம் வீடு. இப்போ 7ஆம் வீடு, அந்த எதிராளியோட பணத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய பணம் அப்படின்றது விருச்சிக வீடாக வரும். அது இந்த ஜாதகருக்கு 8ஆம் இடமாக வரும். அந்த சிவப்பு நிறத்தில் குறிகாட்டப்பட்டு அந்த வீடாக வரும். அப்போ ஜாதகர் அடுத்த ஒரு பணத்துக்கு அவர் ஆசைப்படலை. உண்மையாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய தீராத பிரச்சனையை அவரே தான் உருவாக்கிக்கிறாரு அப்படின்றதான் உண்மை. அதுதான் இங்கே குறிகாட்டுது. சிலருக்கு இந்த காலகட்டங்களில் அதை தப்பிக்கக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் கால நகர்வில் அது ஒவ்வொரு லக்னங்கள் மாறும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக அதுக்கான தண்டனை கண்டிப்பாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இப்போ மேஷ அட்சய இலக்கணத்தில் பயணிக்கும்போது ஜாதகர் தான் தீராத பிரச்சனையை உருவாக்குவார். ஏன்னா 1-8க்கு ஆதிபத்தியமே அவர் தான். அப்போ அதை அவர் புரிஞ்சு இங்கேயே அவர் கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு. அடுத்தவங்க விஷயங்களுக்கு ஆசைப்படாமல் நமக்கு என்ன இருக்கோ அதை கரெக்டாக போயிட்டார் அப்படின்னா பின்வரும் காலங்களில் இருக்கிற கடினத்தன்மை அவர் குறையும். அதுதான் அட்சய இலக்கண பദ്ധதியோட புரிதல். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இங்கே தப்பிச்சிட்டார் அப்படின்னா அடுத்த 10 வருடத்தில் ரிஷப அட்சய இலக்கணம் இயங்கும். இப்போ ரிஷப அட்சய இலக்கணம் இயங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா 8-11 அப்படின்ற ஆதிபத்தியம் செயல்படும். அப்போ இவருடைய பதவி உயர்வு, இவருடைய லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இங்கே தீராத பிரச்சனையாயிடும். இல்லை அவர் இப்போ தான் இந்த நிகழ்வுலாம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இது என்ன பண்ணுவார் அப்படின்னா, 8 அப்படின்றது இங்கே தனுசு வீடை குறிக்கும். அப்போ அது எதிராளியோடைய வருமானம். அந்த வருமானத்தை இவர் லாபமாக எடுத்துக்கிறாரு அப்படின்னா அடுத்த கட்டம் பார்க்கும் பொழுது அட்சய லக்னம் மிதுன வீடாக போகும். அப்போ 8-9 அப்படின்ற ஆதிபத்தியம் அங்கே செயல்படும். அது சனி பகவானுடைய வீடு. அப்போ 8ன்றது மகர வீடு, 9 அப்படின்றது கும்ப வீடு. அப்போ என்னாகும், 9 அப்படின்றது ஒருவருடைய கௌரவம், ஒருவருடைய மரியாதை, ஒருவருடைய அந்தஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே தீராத பிரச்சனைக்கு உள்ளாயிடும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு செய்கிற செயல் நம்ம யாருக்கும் தெரியாமல் செய்கிறோம் அப்படின்றது தான். அப்படிலாம் கிடையாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் இந்த பிரபஞ்சம், இந்த இறையாற்றல் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் வெளியில் இருக்குதுன்னு நினச்சிருக்கோம். நம்ம மனம் தான் குலதெய்வம் அப்படின்றதான் உண்மை. அப்போ நீங்கள் பண்ணுறது எல்லா விஷயங்களும் இங்கே கவனிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இந்த 5ஆம் இடம் அப்படின்றத டிஎன்ஏ. அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல், மனசாட்சி எல்லாமே நம்ம செய்கிற செயலை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கால ஓட்டத்தில் லக்னங்கள் நகர நமக்கான தண்டனை அப்படின்றது ஏதோ இடத்துல கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதான் உண்மை. இதை நம்ம ஜாதகங்களை ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது இதோட விஷயம் உண்மை அப்படின்றது தெரியும். நம்ம பொதுவாக இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்வோம். அது அப்படி இருக்காது. அது நிகழ்வு வரும்போது மட்டும்தான் அதோடைய தன்மைகள், தாக்கங்கள் நமக்கு தெரியும். அதனால் நம்ம நமக்கு என்ன உள்ளதோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு அடுத்தவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பொருள்களை நம்ம ஆசைப்படாமல் வேறு வழியில் போனோம் அப்படின்னா
பிரபஞ்சம் நமக்கு எப்பயுமே நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்யும். இந்த 8 அப்படின்ற தீராத பிரச்சனை அந்த நம்ம கரெக்டாக போனோம் அப்படின்னா அதுவே அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தேய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.